பெற்றோர்களுக்கும் கற்றுக் கொடுத்த ஆசான்களுக்கும் வணக்கம், நன்றி. தமிழர் பாரம்பரிய கலைகளில் ஒன்றான ஒயிலாட்டக் கலையை கற்றுக்கொண்டதில் பெருமிதம் அடைகிறேன். ஒயிலாட்டக் கலையை என்னாலும் காப்பேன் என உறுதி கூறுகிறேன். நன்றி. இறை வணக்கம், குரு வணக்கம், பெற்றோருக்கு வணக்கம், பாரதாய் வணக்கம், சபையோருக்கு வணக்கம், கலைஞர்களுக்கு வணக்கம், தமிழ் தாய்க்கு வணக்கம். வணக்கம் செய்வோம், வணக்கம் செய்வோம், வணக்கம் செய்வோம் அம்மா, வணக்கம் செய்வோம், வணங்குகிறோம் ஐயா, வணங்குகிறோம், வணக்கம் செய்வோம் அம்மா, வணக்கம் செய்வோம்,
ஏற்றிட்டு உள்ளுவதற்கும் தன்னதியை பறக்கும் முல்லை போல் எடுப்பதற்கும் முத்தும் மாலை தொடுப்பதற்கும் முல்லை போல் எடுப்பதற்கும் முத்தும் மாலை தொடுப்பதற்கும் வணக்கம் தெய்வம் அம்மா வணக்கம் தெய்வம் வணங்குகிறோம் ஐயா வணங்குகிறோம் ஏற்றி எங்க விளையாட்ட ஒருங்கிணைந்த வேலை நிலாவுகளும் உலாவரும் சுத்தமான நிறைய வேலைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நம்முடைய ஒயிலாட்டத்தின் அரங்கேற்ற நிகழ்வில் பங்கேற்று நல்லதொரு வழிபாடு பூஜைக்கு வருகை தந்திருக்கும் சாந்தலிங்க மருதாசல அடிகளார் அவர்களையும் குமர குருபுர சுவாமிகளை நம்முடைய விழாக்குழு சார்பாக வரவேற்கின்றோம். பல்வேறு பணிகளுக்கு மத்தியில் நமது சுண்டப்பாலை பதவி நடைபெற்றுக் கொண்டிருக்கும் அரங்கேற்ற நிகழ்வில் கலந்து கொண்டு கோவை கருமத்தம்பட்டி சங்கமம் கலைக்குழுவினுடைய 85வது அரங்கேற்றமாக சுண்டப்பாளையம் சங்கமம் கலைக்குழு இந்த அரங்கேற்ற நிகழ்விற்கு அருளாசி வழங்கி நிகழ்ச்சியை துவக்கி வைக்கின்ற வகையிலே சங்கமம் கலைக்குழுடைய ஒவ்வொரு பயணத்திலும் அரங்கேற்றம் நிகழ்ச்சிகள் என ஒவ்வொரு நிகழ்வும் நமக்காக நம்மை வழிநடத்தி அருளாசி வழங்கி தமிழ்நாடு மட்டுமல்ல வெளிநாடுகளிலும் எங்களுடைய கலை பயணத்திற்கு துணையாக இருந்து வழிகாட்டி கொண்டிருக்கின்ற பேரூர் ஆதீனம் சுவாமிகள் அவர்களையும் சிறுவையாதீனம் சுவாமி அவர்களையும் இங்கு வருகை தந்ததில் பெருமகிழ்ச்சி வேண்டும். அவர்களை சுண்டப்பாளையம் ஊர் பொதுமக்கள் சார்பாகவும் சங்கமம் கலைக்குழு சார்பாகவும் வருக வருகன்னு வரவேற்று இப்பொழுது அருளாசி வழங்க அன்போடு அழைக்கின்றோம். உலகெல்லாம் உணர்ந்து உதற்கரியவன் நிலவுலாவின் நீர்மணி வெளியில் அழகில் ஜோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். எல்லாம் வல்ல வழிபடு கடவுளாகிய முருகப்பெருமானின் தாமரை திருவடிகளையும் குருவர்களையும் மனமை மொழிகளால் வாழ்த்தி வணங்கி கோவை மாவட்டம் பேரூர் வட்டம் தொண்டப்பாளையம் என்று சொல்கின்ற ஊரிலே சங்கமம் கலைக்குழுவினுடைய 85வது ஒயிலாட்டு அரங்கேற்ற விழாவானது சீரோடும் சிறப்போடும் தொடங்கி இருக்கின்றது. இந்த நல்ல இனிய விழாவிற்கு இங்கு வரிய புரிந்து வாழ்த்துறை வழங்கியிருக்கின்ற நம்முடைய பாராட்டுதலுக்கும் கழுதகை அன்புக்கும் உரிய பேரூர் ஆதீனம் குருமகா சன்னிதானங்கள் அவர்களே இந்த கலைக்குழுவை இங்கு தோற்றுவித்து இந்த பயிற்சிகளை எல்லாம் எடுத்து இன்று அரங்கேற்றிக் கொண்டிருக்கின்ற இப்பகுதியைச் சார்ந்த பெண்களே மகளிர்களே அவர்களை எல்லாம் வழிநடத்துகின்ற அவர்களுக்கெல்லாம் பயிற்சி ஆசிரியராக இருந்து ஆற்றுப்படுத்தி கொண்டிருக்கின்ற ஆசிரியர் பெருமக்களுக்கும் இந்த பயிற்சியினுடைய இதையெல்லாம் ஒருங்கிணைத்து இதுவரை கடந்த 10 ஆண்டுகளிலே 85வது அரங்கேற்ற விழாவை இங்கு சீரோடும் சிறப்போடும் செய்து கொண்டிருக்கின்ற என்னுடைய வகுப்பு தோழர் நம்முடைய கனகராஜ் அவர்களே அதோடு இசை ஆசிரியராக இருந்து அவர்களையெல்லாம் நெறிப்படுத்தி கொண்டிருக்கின்ற சிவசக்தி சண்முகம் ஐயா அவர்களே, சிவகுணன் அவர்களே, சின்னசாமி ஐயா அவர்களே, ஒவ்வொரு சங்கமம் குழுவிலேயும் இணைந்து அதிலே இருந்து இருவரை தேர்ந்தெடுத்து அவர்களை எல்லாம் வெளிநாட்டிற்கு அழைத்துச் செல்கின்ற ஒரு பெரும் பணியை செய்து கொண்டிருக்கின்றவர் நம்முடைய இயற்கை வேளாண்மை முயற்சி ஐயா அவர்களே. இந்த ஊர் பெருமக்களே, இந்த அரங்கேற்றத்தில் இருக்கின்ற அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்து நம்முடைய தமிழருடைய கலைகள் பல கலைகள் அதிலே ஒன்று ஒயிலாட்டம், கும்மி, பெருஞ்சலங்கை ஆட்டம், காவடி ஆட்டம், கும்மி, இப்படி பல வள்ளி கும்மி உள்ளிட்ட பல கலைகளெல்லாம் நம்முடைய மண்ணிற்கே உரிய கலைகளாக பன்னெடும் காலமாக இருந்து வருகின்றது. கால சூழலிலே பல கலைகள் முற்றிலுமாக மறைந்து விட்டது. அதை மீண்டும் செய்கின்ற வகையிலே பல அமைப்புகள் அதிலே இருந்து அதை நெறிப்படுத்துகின்றார்கள். வகையிலே நம்முடைய கனகராஜ் அவர்களும்
பல இடங்களிலே அவர் தானாக சென்று அந்த குழுக்களை எல்லாம் உருவாக்கி அதை அரங்கேற்று செய்து கொண்டே இருக்கின்றார். இந்த கொரோனாவிற்கு பின்னால் இந்த கலைகளை கற்றுக்கொள்கின்றவருடைய எண்ணிக்கை அதிகரித்து இன்று பல ஆயிரக்கணக்கான கலைஞர்கள் எல்லாம் இது உருவாக்கப்பட்டு இது இங்கு மட்டுமல்ல மேலை நாட்டிலேயும் இந்த கலையை கற்றுக்கொள்கின்றவருடைய எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது. இங்கே இருந்து சென்று புலம்பெயர்ந்து சென்று லண்டன் போன்ற நாடுகளிலேயும் அமெரிக்கா போன்ற நாடுகள், மலேசியா, சிங்கப்பூரில் இருக்கின்றவர்களும் இணைய வழியில் இந்த கலைகளை எல்லாம் பெற்று அங்கேயும் அவர்கள் தொடர்ந்து அரங்கேற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, இந்த கலைகளை அரங்கேற்றுவது மட்டுமல்ல, அங்கங்கே இருக்கின்ற விழாக்களிலே, குடமுழுக்கு விழாக்களிலே, மாரியன்பன் நோம்பி போன்ற விழாக்களிலேயும் இந்த கலைகள் அங்கங்கே தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருப்பது பாராட்டுதலுக்குரியது. இது ஒரு மனதிற்கு ஒரு ஆரோக்கியத்தையும் உடல் ஆரோக்கியத்தையும் நம்முடைய மற்றவர்களெல்லாம் சந்தித்து உரையாடுவதற்கான ஒரு வாய்ப்பையும் இந்த கலை உருவாக்கி இருக்கின்றது. இரண்டாவது, இந்த ஊடகத்தினுடைய ஆதிக்கம் அதிகமானதற்கு பின்பு எல்லாரும் வீட்டிலேயே முடங்கி கிடக்கின்றார்கள். ஒன்று அலைபேசி அல்லது தொலைக்காட்சி, மற்றவர்களோடு உரையாடுவது பேசுவது என்பது குறைந்து விட்டது. ஆனால் இந்த கலைகள் கற்றுக்கொள்கின்றது பொழுது இப்பொழுது வாரத்திற்கு ஒரு முறை அவர்கள் அங்கே கூடியிருந்து அந்த கலைகளை எல்லாம் மாலை நேரத்தில் கற்றுக்கொள்வதன் மூலமாக இது மனதிற்கு ஒரு ஆரோக்கியத்தையும் உடலுக்கு ஒரு ஆரோக்கியத்தையும் கொடுக்கின்ற ஒரு கலையாகவே இது பார்க்கப்படுகின்றது. அது மட்டுமல்ல, பல வரலாற்று கலையெல்லாம் இந்த கலையின் மூலமாக, நாட்டுப்புற இசையின் மூலமாக அவர்கள் எல்லாம் உங்களுக்கு சொல்லுகின்றார். பாடுகின்ற பொழுது இந்த ஊரினுடைய பெருமை, இப்பொழுது சுதந்திரம் என்றால் சுதந்திர தினத்திற்கு பாடுபட்ட தலைவருடைய வரலாறுகள், இப்படி பல வரலாறுகளை எல்லாம் நினைவூட்டுகின்ற வகையிலே இருக்கின்றது. ஏனென்றால் இன்றைய சமுதாயம் பொருளாதாரத்தில் முன்னேறி இருந்தாலும் கூட தவறான வழியில் இன்று சமுதாயம் சென்று கொண்டிருப்பதை நாம் கண்கூடாக பார்க்கின்றோம். இளைஞர்கள்லாம் போதைக்கு அடிமையாகிவிட்டார்கள் என்ற செய்தியை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றது. இதுபோல இருக்கின்ற கலைகள் அவர்களை எல்லாம் நல்வழிப்படுத்துவதற்கும் ஒழுக்கத்திற்கும் பண்பாட்டிற்கும் உரியதாக இருக்கும் என்பது கண்கூடாக தெரிகின்றது. அந்த வகையில் இதை சிறப்பாக இந்த ஏற்பாடுகளை செய்திருக்கின்ற இவ்வூர் பெரியவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் இதை பங்கேற்று இதை அரங்கேற்றிக் கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் உடைய வாழ்த்துக்களை சொல்லி இந்த கலைகளை மென்மேலும் வளர வேண்டும் என்று வாழ்த்தி நிறைவு செய்கின்றோம். அடுத்ததாக நம்முடைய பேரூர் ஆதீனம் அவர்கள் வாழ்த்துறை வழங்குவார்கள். திருச்சிற்றம்பலம். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலை துள்ளவும் வங்கிட மன்றுளார் அடியார் அவர் வான்புகள் நின்றது எங்கும் நிலவி உலகெல்லாம் போற்றுதலுக்கும் நாளும் நம்மை நன்னெறிப்படுத்தலுக்கு உரியார்கள் அம்பலவான பெருமான் ஆளவர் செல்வர் அம்மையப்பருடைய இன்னருளாலும் உயிர்க்கு துணையாக திகழ்ந்து கொண்டிருக்கும் சமயக்குறவர்கள், திருமுறையாசிரியர்கள், நாயன்மார்கள், சந்தானக்குறவர்கள், ஆதீனக்குறவர்கள், திருவள்ளுவர் தொல்காப்பியராதிய சான்றோர் பெருமக்களுடைய நல்லருளாலும் திருக்கைலாய மரமுறை மெய்கின்ற சந்தானம் பேரூர் ஆதீனம் ஆதி குருநர்கள் சாந்தலிங்க பெருமானுடைய தன்னருளாலும் குருவர்களாலும் இன்று சுண்டப்பாளையத்திலே 85வது அரங்கேற்றம் சங்கமம் கலைக்குழுவின் மூலமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த நல்ல விழாவிற்கு எழுந்தருளி அருளாசி வழங்கி இருக்கக்கூடிய பேரன்பிற்கும் கழுதகை தோழமைக்கும் உரிய சிறவியாதீனம் குருமுகா சன்னிதானங்கள் அவர்களுக்கும் இந்த ஒரு நல்ல பணியை தொடர்ந்து எல்லா ஊர்களிலேயும் கொண்டு சேர்த்து கொண்டிருக்கக்கூடிய சங்கமம் கலைக்குழுவினுடைய ஒருங்கிணைப்பாளர் திருமிகு ப. கனகராஜ் ஐயா அவர்களுக்கும் இதை நல்ல முறையிலே வளப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய இசைக்கலைஞர்கள் நம்முடைய சிவசக்தி சண்முகம், சிவகுகன், இசைக்கோயில் சின்னசாமி ஐயா உள்ளிட்ட அன்பர் பெருமக்களுக்கும் இங்கே துணை பயிற்சியாளர்களாக இருந்து நெறிப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய கார்த்திகா கணேசமூர்த்தி, நிசான் மோகன்ராஜ், செல்வன், நளின்குமார், விஜயகுமார் உள்ளிட்ட அன்பர்களுக்கும் நம்முடைய வெள்ளிங்கிரி ஐயா அவர்கள் வந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கும் நம்முடைய டிபிஐ அவர்களுடைய டிடிஎஸ் திபை அவருடைய குடும்பத்தைச் சேர்ந்த நம்முடைய கிஷோர் அவர்களுக்கும் மற்றும் இருக்கக்கூடிய அன்பர்கள் அனைவருக்கும் நம்முடைய உலகணிந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். சங்கமம் கலைக்குழு நம்முடைய மண்டலத்திலே ஒரு மிகப்பெரிய ஒரு கலை மாற்றத்தை உருவாக்கி வருகின்றது. ஒவ்வொரு ஊரிலேயும் நூற்றுக்கணக்கானவர்களுக்கு பயிற்சிகளை கொடுத்து அதன் மூலமாக மிகப்பெரிய அளவிலே மறைந்துவிட்ட அல்லது நமக்கு மக்களாலே மறந்துவிட்டதாக இருக்கக்கூடிய ஒரு கலையை மீண்டும் எடுத்து மக்களிடத்திலே கொண்டு சேர்க்கக்கூடிய அரிய பணியை நம்முடைய கனகராஜ் அவர்கள் தொடர்ந்து செய்து வருகின்றார்கள். நமக்கு தெரிந்து இந்த பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா ஊர்களிலேயும் இந்த கலைக்குழுக்களெல்லாம் நல்ல பணியை ஆற்றி வருகின்றன.
இது சாமி அவர்கள் சொல்வதைப் போல ஒரு மக்களிடத்திலே ஒரு ஒற்றுமை இருக்கும். பக்கத்து வீட்டுக்காரரை யாருன்னு தெரியாமல் இருக்கக்கூடிய ஒரு சூழலிலே அந்த ஊரில் இருக்கக்கூடியவர்கள் 50 பேர் 100 பேர் சேர்ந்து ஒன்றாக இயங்கக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு கூட்டு உணர்வு, நல்ல நட்பு உணர்வை வளப்படுத்துவதிலே இது நல்ல பணியை செய்து வருகின்றது. அதே போல இதன் மூலமாக நல்ல உடல்நலம், மனநலம் போன்றவை நமக்கு நல்ல முறையிலே கிடைக்கின்றன. இத்தகைய நல்ல அரிய கலை மக்களிடத்திலே சென்று சேர வேண்டும் என்பதிலே தொடர்ந்து நம்முடைய நண்பர் பெருமக்கள் எல்லாம் உழைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் அனைவருக்கும் நம்முடைய உலங்கணிந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். போற்றியோம். அருளாசி வழங்கி சிறப்பித்த ஆதீனங்கள் இருவருக்கும் இப்பொழுது ஊர் பொதுமக்கள் சார்பாக பொன்னாடை போட்டு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. முதலாவதாக ஊர் பெரியவர்கள் சார்பாக மாலை அணிவித்து மரியாதை செய்யப்படுகிறது. வந்திருக்கும் குருசாமி அவர்களே வாங்க, உங்களை வரவேற்க வந்திருக்கோ நாங்க. வந்திருக்கும் சாமிகளே வாங்க, உங்களை வரவேற்க வந்திருக்கோ நாங்க. ஒயிலாட்டம் காண வந்த நீங்க சாமி, ஒயிலாட்டம் காண வந்த சாமி, எங்கள் ஒத்துழைப்பை எங்களுக்கு வணக்கம் செய்வோம், வணக்கம் செய்வோம், வணங்குகிறோம் ஐயா, வணங்குகிறோம். வந்திருக்கும் பெரும் சாமி வாங்க, உங்களை வரவேற்க வந்திருக்கோ நாங்க. சங்கமம் ஒயிலாட்டம் தாங்க, உங்க ஒத்துழைப்பை எங்களுக்கு தாங்க. வணக்கம் செய்வோம், வணக்கம் செய்வோம், வணங்குகிறோம் ஐயா, வணங்குகிறோம். வீட்டிலே வள கொள்ளையை ஏற்றி எங்க விளையாட்ட நீங்க வந்து போற்றி, அன்பான கரைகளை நீட்டி எங்களை ஆட்சி கூற வேணும் சாமி சாமி. வணக்கம் செய்வோம், வணக்கம் செய்வோம், வணங்குகிறோம் ஐயா, வணங்குகிறோம். எரித்து உழுபவர்க்கும் ஏத்தங்கட்டி ஏற்பவர்க்கும், எரித்து உழுபவர்க்கும் ஏத்தங்கட்டி ஏற்பவர்க்கும், உன்னை போய் எடுப்பவர்க்கும் தும்மாலை தொடுப்பவர்க்கும், உன்னை போய் எடுப்பவர்க்கும் தும்மாலை தொடுப்பவர்க்கும். வணக்கம் செய்வோம், வணக்கம் செய்வோம், வணங்குகிறோம் ஐயா, வணங்குகிறோம். வந்திருக்கும் குமரகுரு சாமி, வந்திருக்கும் குமரகுரு சாமி, உங்களை வரவேற்கிறோம் வந்திருக்கோம் நாங்க. ஒயிலாட்டம் வரவேற்கிறோம் நாங்க, எங்கள் ஒத்துழைப்பை எங்களுக்கு தாங்க. வணக்கம் செய்வோம், வணக்கம் செய்வோம், வணங்குகிறோம் ஐயா, வணங்குகிறோம். எரித்து உழுபவர்க்கும் ஏத்தங்கட்டி ஏற்பவர்க்கும், உன்னை போய் எடுப்பவர்க்கும் தும்மாலை தொடு
முருகனுக்கும் மாலையிட்டு வந்தோங்க நாளிலே நான்கு முருகனுக்கு திருநாளம் முருகனுக்கு திருநாளம் மலரெடுத்து முருகனுக்கு மாலையிட்டு வந்தோங்க நாளிலே முருகனுக்கு திருநாளம் எங்களுக்கு திருநாளம் மலரெடுத்து முருகனுக்கு திருநாளம் எங்களுக்கு அரங்கு சொன்னார் மலரெடுத்து முருகனுக்கு மாறும் முருகனுக்கு திருநாளம் எங்களுக்கு திருநாளம் மனமோ குணமோ தெய்வம் முருகானே மனமோ குணமோ தெய்வம் முருகானே மருதே உன்னோடு வாழ்க்கை கொண்டானுக்கு திருநாளம் எங்களுக்கு அரங்கேற்றம் முருகனுக்கு மாலைக்கு மனமோ குணமோ தெய்வம் மருவே உன்னோடு வாழ்க்கை கொண்டானுக்கு திருநாளம் மரவாமல்
வினையாம் தீர மலரடித்து முருகனுக்கு மாலையிட்டு வந்தோம் இந்த நாளிலே நாங்கள் முருகனுக்கு திருநாளம்மா முருகனுக்கு திருநாளம்மா உறங்கான பிள்ளைக்கு துணையானவன் உரியான கண்ணன் உயிரானவன் உறங்கான பிள்ளைக்கு துணையானவன் உரியான கண்ணன் உயிரானவன் மலரேந்தி நாங்கி வந்தோமையா மலரேந்தி நாங்கி வந்தோமையா மரபான கரணி கருப்பாயலா மாறாத துன்பங்கள் மாறே தீராத வினையாகும் தீர மலரெடுத்து முருகனுக்கு மாலையிட்டு வந்தோம் இந்த நாளிலே நாங்கள் முருகனுக்கு திருநாளம்மா எங்களுக்கு பெருநாளம்மா ஐயாவின் போய் திருவாசகம் அழகான போய் மணிமண்டபம் மறவாமல் உனக்கேடி நன்போம் வேளா மறவாமல் வரந்தி தருவாய் முருகா மாறாத மலரெடுத்து முருகனுக்கு மாலையிட்டு தேனோடு பால் பூசை உனக்காகவே முருகாரி வசதி மாறாத துன்பங்கள் மாறும் தீராத வினையாவும் ஓடும் மலரெடுத்து முருகனுக்கு மாலையிட்டு வந்தோம் இந்த நாளிலே நாங்கள் முருகனுக்கு திருநாளம்மா எங்களுக்கு பெருநாளம்மா உறங்காத பிள்ளைக்கு துணையானவன் ஒளியான கண்ணுக்கு உயிரானவன் மலரேந்தி நாங்கேந்தி வந்தோம் முருகா மரபாமல் அரங்கி தருவாய் மாறாத துன்பங்கள் மாற தீராத வினையாகும் தீர மலரெடுத்து முருகனுக்கு மாலையிட்டு வந்தோம் இந்த நாளிலே நாங்கள் முருகனுக்கு திருநாளம்மா எங்களுக்கு திருநாளம்மா மணியோசை கேட்கின்ற உம்மாளிகை மனதார சொல்லுகின்ற பலனாளிகை என்னோடு பால் பூசை உனக்காகவே பசி தீர்ந்து வருந்தொருவன் முருகா முருகா மலரெடுத்து முருகனுக்கு மாலையிட்டு வந்தோம் இந்த நாளிலே நாங்கள் முருகனுக்கு திருநாளம்மா எங்களுக்கு பெருநாளம்மா மணியோசை கேட்கின்ற உம்மாளிகை மனதார சொல்லுகின்ற பலனாளிகை தேனோடு பால் பூசை உனக்காகவே தேனோடு பால் பூசை உனக்காகவே பசி தீர்த்து வரும் நீ தருவாய் வேளா மாறாத துன்பங்கள் மாற தீராத வினையாவும் தீர மலரெடுத்து முருகனுக்கு மாலையிட்டு வந்தோம் இந்த நாளிலே நாங்கள் முருகனுக்கு திருநாளம்மா
என்னோடு வரம் கேட்க உனக்கு திருநாள் முருகா எங்களுக்கு அரங்கேற்ற மலரெடுத்து முருகனுக்கு மாலையிட்டு வந்தோம் இந்த நாளிலே நாங்கள் முருகனுக்கு திருநாளம்மா எங்களுக்கு பெருநாளம்மா மலரெடுத்து முருகனுக்கு மாலையிட்டு வந்தோம் இந்த நாளிலே நாங்கள் முருகனுக்கு திருநாளம்மா எங்களுக்கு அரங்கேற்றமம்மா மலரெடுத்து முருகனுக்கு மாலையிட்டு வந்தோம் இந்த நாளிலே தேராபுரத்துடன் உலாவரும் இஷ்டமா கோயம்புத்தூர்காரனாங்க சுண்டாப்பாளையத்துக்காரனாங்க கடமை செய்யும் பெரியவங்களை கேளுங்க சுண்டாப்பாளையத்துக்காரனாங்க கடமை செய்யும் பெரியவங்களை கேளுங்க கண்ணியமாயிருக்க சொல்லி கட்டும் பாட்ட கடைபிடிச்சு அம்மா அப்பா அறிவுரை
நோக்கி சென்று திக்கவரை அழித்திடவே சொந்தம் ஏந்தி வந்து பரவ செய்தோமே அங்கத்தி கடமையும் தெரிய உங்களுக்கு அம்மா அப்பா அறிவுரையில் நாடுங்க படித்த அன்னை காந்தி சொன்னபடி அறப்போரை துவக்கியதும் நீங்கள்தான் பிடிக்கும் கரங்கள் எல்லாம் பேரோத்தம் நோக்கி சென்று தீயவரை அழைத்திடவே சொந்தம் பரவ செய்தோட அன்றைக்கு கடமையும் பெரியவங்களுக்கு கண்ணியமாயிருந்த கல்வி கட்டோசாட்ட கடவுளுக்கு அம்மா அப்பா அறிவுரையை நாடுங்க காந்தி தருமவீர காமராஜ் உதவி செய்த காந்தி நேதாட்சி தருமவீர காமராஜ் உதவி செய்த அவர் வழியே வந்த நாம அமைதியாக போராடி கட்டி கடவை மீட்டெடுக்க தாமலே சொந்த காலத்துக்காக நாங்கள் கடமை செய்யும் பெரிய உங்களுக்கு சொல்லி கட்டூர் பார்த்த கடவுளுக்கு அம்மா அப்பா அறிவுரையை நாடுங்க காந்தி நேதாட்சி தருமவீர காமராஜ் உதவி செய்த இல்லையே அவர் வழியே வந்தனா அமைதியாக போராடி தள்ளி கட்ட மீட்டெடுத்தோம் ஆமலே நாங்கள் கடமையும் பெரியவங்களுக்கு கண்ணியமாயிருந்த சொல்லி பார்த்த கடவுளுக்கு அம்மா அப்பா அறிவுரையை நாடுங்க கப்பலோட்டிய தமிழர் மாவீரர் சிதம்பரனர் கல்லுடைத்தார் சிறையிலே கப்பலோட்டிய தமிழர் மாவீரர் சிதம்பரனர் கல்லுடைத்தார் சிறையிலே சொந்தப்பாய தமிழர் கல்லுடைச்சி செல்கோட்டி சமதொழிலை செய்கிறோம் தரையிலே கப்பலோட்டிய தமிழர் மாவீரர் சிதம்பரனர் கண்ணுடைத்தார் திரையிலே சுகதந்தாய் தமிழரெல்லாம் கண்ணுடைச்சி செல்கோட்டி சமதொழிலை செய்கிறோம் தாயிலே சிறையிலே பலதொழிலை செய்கிறோம் தரையிலே பாரம்பரிய
கோவை